அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 10.1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எவால்வேட்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். அதில் எல்லா இந்த எக்ஸ்பொனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸுக்கு வர எல்லா ரூல்ஸ் அண்ட் எல்லா ஃபார்முலாஸும் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a பவர் மைனஸ் n இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதை எப்படி எழுதலாம்? 1/a பவர் n. இந்த மேலே பவர் மைனஸில் இருக்குது அப்படின்னாலே 1/ன்னு நம்ம எழுதுவோன்னு அர்த்தம். இப்போ இது அப்படியே நம்ம மேலே எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் இந்த a பவர் n நம்ம மேலே எடுக்கணும் அப்படின்னா நம்ம பவரில் என்ன சேர்த்துக்கலாம்? மைனஸ் சேர்த்துப்போம். ஸோ அப்போ இந்த ரூல்ஸ் படி இருக்கிறதுனால இதை நீங்கள் எழுதிடணும். இந்த ரூல்ஸ் படி இருக்கிறதால இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/3² இப்படி நம்ம எழுதலாம். அப்போ இந்த வேல்யூ இப்படியே வேணாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை 1/3² 9 வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது 3² 3 × 3. இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? 3 பவர் -2 நம்ம எப்படி மேலே பவரில் மைனஸ் இருக்குது அப்படின்னாலே 1/, நம்ம அதை எழுதுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நம்பரை. ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ப்போம். செகண்ட் பாருங்கள், அதே தான் சேம். இப்போ இங்கே உள்ள என்னடா மைனஸ் இருக்கே, என்னடா பண்ணுறது, அந்த கன்ஃபியூஸே வேண்டாம். உங்களுக்கு ரூல்ஸு பவருக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன்றதை பார்த்துக்குங்க. a பவர் -nக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1/a பவர் nன்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த ஏன்ற இடத்துல இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அப்படியே நம்ம எழுதிக்க வேண்டியதான். அப்போ 1/, இங்கே ஏன்ற இடத்துல -4 இருக்குது. ஸோ அப்படியே -4 அப்படியே ப்ராக்கெட்குள்ளே அப்படியே -4ன்னு எழுதிட்டு இங்கே என்னன்றது கீழே வரும்பொழுது என்ன 1/ன்னு எழுதும்போது இந்த 2 என்ன ஆகிடும்? ப்ளஸில் ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம்? -4 × -4 -4 × -4 ப்ளஸ் ஆகிடும். 4 4s are 16. அப்போ எப்படி ஆன்சர் எழுதுவோம்? இதுக்கு 1/16. இங்கே மைனஸ் இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. அந்த ஏன்ற இடத்த எடுத்துகிட்டு அதை நீங்கள் எழுதி ஹோல் போட்டுக்கணும். இம்பார்ட்டன்ட் நோட் இது தான். இல்லை என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா மைனஸை விட்டுறக்கூடாது. மைனஸோடு சேர்த்து ப்ராக்கெட் போடணும். இந்த மைனஸோடு சேர்த்து ப்ராக்கெட் போட்டுட்டு தான் மேலே அந்த பவர் எழுதணும். அதை முக்கியமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். a/b the whole power -n இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மாதிரி பையில் வந்திருக்குன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் நம்பராக இருந்தால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? அப்படியே அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலாக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ பாருங்களேன். இப்போ a பவர் -n நம்ம என்ன சொன்னோம்? 1/a பவர் nன்னு சொன்னோம். அதே தான். இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. பை 1 இருக்குதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம். ரெசிப்ரோக்கல் பண்ணி இங்கே 1க்கு பவர் இல்லை, அதனால் 1 அப்படியே போயிடுச்சு. இங்கே மேலே இருக்கிறது கீழே வரும்பொழுது இங்கே பவர் ப்ளஸ் ஆகிடுச்சு. அதே தான் இங்கே என்ன பண்ணணும்? அப்படியே அது ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். b/aன்னு எழுதிட்டு இது ரெசிப்ரோக்கலாக மாறும் பொழுது இந்த பவர் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அவ்வளோதான். இது ஒரு ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம்னா மேலே என்ன ஆகிடும்? பவர் ப்ளஸ் ஆகிடும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் அப்படின்னா பவர் ப்ளஸ் ஆகிடும் ஹோல் பவரில் இருக்கும் பொழுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 2/5. இப்போ 2/5 நம்மளுக்கு என்ன வரும்? 2 எத்தனை டைம் போகணும்? 1 2 3 4 5. 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இது ஒன்று, a பவர் -n 1/a பவர் n. இது மாதிரி கொடுத்துருக்காங்க, டிவைடில் வந்திருக்கு அப்படின்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் மேலே என்ன ஆகிடும்? பவர் என்ன ஆகிடும்? அது பாசிட்டிவாக மாறிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.